ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தி இருக்காங்க இல்லையா, அவங்க ரோகிணியை அந்த கனடாவில் இருக்கிற பொம்பளைக்கிட்ட நம்ம சாமுண்டீஸ்வரி ரோகிணிக்கிட்ட எல்லாம் சொல்லி தெரிஞ்ச மாதிரி பேச சொல்கிறாங்க. அதே மாதிரி ரோகிணியும் பேசினது அந்த கனடாவில் இருக்கிறவங்க உளறிடுறாங்க. உடனே ரோகிணி நம்ம கார்த்திக் ஃபோன் போட்டு விஷயத்த சொல்லிடுறாங்க. கார்த்தி, நீங்கள் சந்தேகப்பட்டது சரியாக போச்சு. அம்மா ரேவதியா அங்கே எப்படியாச்சும் நிற்க வைக்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போலி டிக்கெட்டை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால ரேவதியால் இந்தியாவுக்கு கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ரிட்டர்ன் வர முடியாது. இதான் அம்மாவோட திட்டம் அப்படின்னதும் இது கேட்ட கார்த்தி செம அதிர்ச்சியாகிறாங்க. என்ன சொல்கிறீங்க ரோகிணி? ஆமாம் கார்த்தி, எப்படியாச்சும் ரேவதியை போக விடாமல் தடுத்து நிறுத்துங்க. இந்நேரம் ரேவதி ஏர்போர்ட்டுக்கு போயிருப்பா அப்படின்னதும் சரிங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னுட்டு கார்த்தி ரேவதிக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்தியோட நம்பரை தான் சந்திராவும் சாமுண்டீஸ்வரியும் சேர்ந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால நம்ம கார்த்தியால் கண்டக்ட் பண்ண முடியல. உடனே வண்டி எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா சாமுண்டீஸ்வரி, சந்திரா, ரேவதி 3 பேருமே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதி, கவனமாக போமா, போய் சேர்ந்ததும் அம்மாவுக்கு உடனே ஃபோன் பண்ணி சொல்லு சரியா அப்படின்னதும் ரேவதியும் சரின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தோன்னா ரேவதியோட கண் கார்த்தியை தேடிட்டுருக்கு. நம்மளை வழி அனுப்பி வைக்கிறதுக்காக மாமா வருவாரா? நம்ம வீட்டிலிருந்து கிளம்புனதுலேருந்து இப்போ வரைக்கும் மாமா என்ன கண்டக்ட் பண்ணவே இல்லையே, எதுக்காக மாமா ஃபோன் கூட பண்ணவே மாட்டேங்கிறாரு? சரி, நாம் ஃபோன் பண்ணலாம் அப்படின்னுட்டு பிளாக் பண்ண விஷயம் தெரியாமல் ரேவதி ட்ரை பண்ணுறாங்க. இருந்தாலும் நம்பர் ஒர்க் ஆகுதுல, என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா மாமா வரமாட்டாரா, ஏதோ தப்பா நடக்கிற மாதிரியே ஃபீலாக இருக்குது அப்படின்னுட்டு ரேவதி அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம ரேவதி போகிற ஃப்ளைட் அதை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, சந்திரா ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அக்கா, இனி என்ன ரேவதி கிளம்பிடுவா, இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குக்கா. இந்த வாட்டி நம்ம கார்த்தியை தோற்கடிக்க போகிறோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக எவ்வளவோ அடி அடித்தோம், ஆனால் எல்லா அடியிலே இருந்து அவன் தப்பிச்சிட்டான். ஆனால் இப்போ நம்ம கொடுக்குற அடி மிகப்பெரிய அடிக்கா, இந்த அடியிலிருந்து அவனால் தப்பிக்கவே முடியாது அப்படின்னதும் ஆமாம் சந்திரா, நாம் எவ்வளோ திட்டங்கள் போட்டோம், அவன்கிட்ட தோத்துக்கிட்டே வந்தோம், ஆனால் கடைசியாக பெரிய ஒரு திட்டம் போட்டோம் பாரு, அதான் சூப்பர் திட்டம். ஆமாக்கா, இனி என்ன ரேவதி ஃப்ளைட் ஏறிடுவா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி, சந்திரா ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம கார்த்தி கிளம்புறாங்க. அப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா நம்ம சந்திராவுக்கு அவங்க ஆள் ஃபோன் போட்டு, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கார்த்தி வண்டியை எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டுக்கு வரான் அப்படின்னதும் எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு தெரியும், சரி நான் பார்த்துக்கிறேன், ஃபோனை வை அப்படின்னுட்டு செக்கிங் நடந்துட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம சந்திரா அங்கே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் அவங்களோட ஆள் தான். ஸோ அவங்கக்கிட்ட கார்த்தியை எப்படியாச்சும் பேசி டிலே பண்ண வைக்க சொல்கிறாங்க. அந்த ஆளும் நம்ம கார்த்தியோட வண்டியை பிடிச்சி, சார் உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிங்க, நாங்கள் செக் பண்ணணும் அப்படின்னதும், சார் நான் அர்ஜெண்ட்டாக ஒரு வேலையாக போயிட்டுருக்கேன், ப்ளீஸ் சார் எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, என்ன விடுங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும், சார் அதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், முதல்ல நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்லாம் காமிங்க அப்படின்னதும் கார்த்திக்கு வர வழி தெரியல. டாக்குமெண்ட்டை காமிச்சிட்ருக்காங்க. ஓகே, இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் இங்கே சார் கிட்ட காமிச்சிட்டு வரேன் அப்படின்னுட்டு கான்ஸ்டபிள் அங்கே நின்று போய் அந்த இடத்துல டிலே பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கார்த்தி, சார் உங்ககிட்ட தந்து ரொம்ப நேரம் ஆச்சு, இப்போது பார்த்தீங்களா இல்லையா சார், வெயிட் பண்ணுங்க சார், உங்கள் அவசரத்துக்கு எதையும் செக் பண்ண முடியாது அப்படின்னதும் உடனே கார்த்தி இதில் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களுக்கு தெரிஞ்ச ஐஜி ஒருத்தங்களுக்கு ஃபோன் போட்டு இப்படி என்னோட டாக்குமெண்ட்டை வச்சு டிலே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னதும் அவர் நேராக அங்கே செக்கிங் பண்ணிகிட்ருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. உடனே பார்த்தோம்னா இன்ஸ்பெக்டர் நேராக, யோ அந்த சார்கிட்ட கொடுத்துடியா அப்படின்னதும், என்னங்க சார் உங்கள் அருமை தெரியாமல் செக் பண்ணிட்டான் அப்படி
அப்படின்னதும் உங்களெல்லாம் அப்புறம் வச்சுக்கிறேன், இதெல்லாம் யார் சொல்லி பண்ணுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு காட்டி முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா ஐயோ இந்த காட்டி வந்து கிளம்பிருப்பானா, சிச்சே அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு சந்திரா செம ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா கார்த்தி செம வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு வராங்க. உடனே நம்ம ரேவதி வந்து செக்கிங்க்கு கிளம்புறாங்க. அப்போ ரேவதி அப்போ கூட கார்த்தி வருவாங்களா இல்லையா அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. உடனே சாமுண்டீஸ்வரி ரேவதி என்ன ஆச்சுமா, ஏன் ஒரு மாதிரி இருக்கு அம்மா அது வந்து அப்படின்னு தயங்கும்போது என்ன ஆச்சு ரேவதி, ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு கிளம்புமா, அங்கே செக்கிங் நடந்துட்டுருக்கு அப்படின்னதும் சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு மாமா என்ன மாமா நீங்கள் என்ன வழி அனுப்ப வருவீங்க, உங்களை பார்த்துட்டு போகலான்னு பார்த்தேன், ஆனால் கடைசி வரைக்கும் வராமலே போயிட்டு சரி நாம ஒரு பிளான் பண்ணிட்டுருக்கோம், அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்துருவோன்னு அம்மா நினைச்சிருவாங்க, அதனால தானே வராமல் விட்டீங்க, என்னால் உங்களை புரிஞ்சு கொள்ள முடியுது மாமா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு தனக்குள்ளேயே பேசிட்டு நம்ம ரேவதி அந்த பாஸ்போர்ட் செக்கிங் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் இப்போதான் சந்திரா மனசுக்கு நிம்மதியாக இருக்கு, சரி ரேவதி கிளம்பிட்டா வா போகலாம் அப்படின்னுட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் தனியாக வீட்டுக்கு வரதை பார்த்த நம்ம ரோகிணி மயில் செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த இடத்துல அத்தை எங்க அத்தை ரேவதி அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை புதுசாக கேட்குறீங்க, அவ கிளம்பிட்டான் அப்படின்னதும் ரோகிணி அதிர்ச்சி ஆகிறாங்க. அம்மா என்ன ஆள்மா நீங்கள் இந்த மாதிரிக்கு கேவலமாக நடந்துக்க உங்களுக்கு எப்படிமா மனசு வந்துச்சு, என் புருஷன் வண்டி எடுக்க போகும்போதே நீங்களும் சித்தியும் போக போகிறோன்னு சொன்னதுமே எங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எதுக்காகமா ரேவதியை திட்டம் போட்டு அங்கிருந்து வர முடியாத அளவுக்கு அனுப்பி வச்சிங்க அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சியாகிறாங்க. ஓஹோ அப்படின்னா எல்லா உண்மையும் அந்த காட்டி உங்ககிட்ட சொல்லிட்டானா அப்படின்னதும் எல்லாமே எங்களுக்கு தெரியுமா, நீங்கள் இந்த அளவுக்கு சித்தி கூட சேர்ந்து கேவலமாக நடப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னதும் ஏய் என் பொண்ணு வாழ்க்கைக்கு நல்லது நடக்கணும்னு தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன், யாரும் இதில் தலையிட வேணாம் புரியுதா அப்படின்னதும் அம்மா இப்போவும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்கம்மா, இங்கே பாருங்க ரேவதியும் கார்த்தியையும் நீங்கள் என்ன அந்த கடவுளை நினைச்சாலும் பிடிக்க முடியாதுமா, ஏன்னா அவங்க உண்மையாக காதலிக்கிறாங்கம்மா, உண்மையான காதல் எப்போவுமே தோற்று போகாது அப்படின்னதும் இங்கே பாருங்க பஞ்ச் டயலாக்லாம் அடித்தது போதும், இன்னொரு ரேவதி பறந்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சந்திரா வந்து நக்கல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதோ கரெக்டாக கார்த்தியோட வண்டி வந்து நிற்கிது. அக்கா பாத்தி அக்கா பொண்டாட்டி போன சோகத்தில் புலம்பு வந்திருக்கான் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரி சிரிக்கிறாங்க. பார்த்தா கார்த்தி பின்னாடி ரேவதி நிற்காங்க. இதை பார்த்து சாமுண்டீஸ்வரிக்கு சந்திராவுக்கும் தூக்கி வாரி போட்டுருது. உடனே ரேவதி மாமா உள்ள வாங்க மாமா அப்படின்னு கூட்டிட்டு வராங்க. ரேவதி என்ன காரியம் பண்ணி இருக்க, ஆமா நீ ஃப்ளைட் ஏற போன என்ன ரேவதி வீட்டுக்கு வந்துட்டா, அங்க ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, இவன் கூட எதுக்காக நீ வீட்டுக்கு வந்தா அப்படின்னதும் ஐயோ அம்மா கொஞ்சம் டென்ஷன் ஆகாம நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வரதை கேளுங்கம்மா, ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னுட்டு ரேவதி ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. அங்கே பார்த்தோன்னா கார்த்தியால் வர முடியல இல்லையா, ஸோ கார்த்தி அவங்களோட பவரை வச்சு நேராக ஃப்ளைட்டை வந்து அன்னைக்கு கேன்சல் பண்ணுற அளவுக்கு வச்சிடுறாங்க. ஸோ அங்கே வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு, கனடா ஃப்ளைட் இனி வார வீக் தான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இதனால ரேவதி வந்து அச்சுச்சோ இப்போது அம்மா ஃப்ரெண்ட் வெட்டிங்கை வந்து அட்டன் பண்ண முடியாமல் போயிடுமே, இப்போ என்ன பண்ணுறது சார் எல்லாமே போச்சு ஆமாம் பாவம் அப்படின்னு ரேவதி திரும்புகிறாங்க. அப்படின்னு பார்த்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கார்த்தியே ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. மாமா நீங்களா அப்படின்னதும் கார்த்தி ஓடி வந்து ரேவதியை ஹக் பண்ணிக்கிறாங்க. மாமா என்னாச்சு மாமா அப்படின்னதும் ரேவதி ஒரு தப்பு நடந்து போச்சு, நான் எத்தனை வாட்டி உனக்கு ஃபோன் பண்ணேன் ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்னதும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னுட்டு அப்போ தான் ரேவதி ஃபோன் எடுத்து சரியாக பார்க்குறாங்க. பார்த்தா கார்த்தி நம்பர் பிளக்கில் இருக்குது. மாமா உங்கள் நம்பர் பிளக்கில் இருக்குது அப்படின்னதும் உடனே கார்த்தி வந்து செம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன ஆச்சு மாமா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்திரா திட்டம் எல்லாத்தையும் காத்தி சொல்லி முடிச்சிடுறாங்க. இதை கேட்டு ரேவதி செம அதிர்ச்சி ஆகிறாங்க. அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு மாமா, அதனால தான் மறைமுகமாக திட்டம் போட்டு சித்தியும் அம்மாவும் என்ன சேர்ந்தே அனுப்ப பார்த்துருக்காங்க போல இருக்கு அப்படின்னதும் செமையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம
ரேவதி, மாமா என்ன மாமா இது? ஆமா ரேவதி, இருந்தாலும் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்ச மாதிரி வெளிக்காட்ட வேணாம். ஃப்ளைட் ஏதோ ஒரு காரணத்தால் கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லு, புரியுதா அப்படின்னதும் சரி மாமா அப்படின்னுட்டு ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே கார்த்திக் கூட வந்திருப்பாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி, அம்மா ஏதோ ஒரு பிரச்சனையால் ஃப்ளைட் கேன்சல் ஆயிடுச்சு. இனி கனடா ஃப்ளைட் வர விட்டா இனி நான் கனடா போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மகள் கல்யாணமே முடிஞ்சிடும் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் அதிர்ச்சி ஆகிறாங்க. அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னதும் உடனே சாமுண்டீஸ்வரி என்ன பண்ணுறன்னு புரியாமல் நிற்காங்க. அப்போது கார்த்தி சாமுண்டீஸ்வரியையும் சந்திராவையும் நக்கலாக பார்த்து சிரிக்கிறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த